வணக்கம். இப்போ ஒரு சிங்கிள் ஃப்ளோட் சுவிட்சை வச்சு ரெண்டு மோட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்றதுக்கான வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளோட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு சிங்கிள் போல் எம்சிபி ஒன்று கண்ட்ரோலுக்காக, ஒரு 24 வோல்ட் டிசி ரிலே ஒன்று, ஒரு இம்பல்ஸ் ரிலே ஒன்று. இந்த இம்பல்ஸ் ரிலே தான் மோட்டர் சேஞ்ச் பண்றதுக்கான இந்த ரிலே எதுக்குன்னா மோட்டரை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த ரிலே இம்பல்ஸ் ரிலே இது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மோட்டருக்கு ரெண்டு கான்டாக்ட் எடுத்திருக்கேன், ரெண்டு ஓவர்லோடு ரிலே. இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு 24 வோல்ட் டிசி பவர் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு டிசி அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து பேசிவ் நியூட்ரல் எடுத்துட்டு டைரக்டா கான்டாக்டருக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு, ரெண்டு பம்புக்கு ரெண்டு ஓவர்லோடு கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மோட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். இம்பல்ஸ் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலேயோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலேயோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த கான்டாக்டரோட A2வையும் செகண்ட் கான்டாக்டரோட A2வையும் லூப் பண்ணிக்கிங்க. ரெண்டு கான்டாக்டரோட A2வையும் லூப். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து மெயின் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து சிங்கிள் போல் எம்சிபில இருந்து அவுட்புட் எடுத்து சிங்கிள் போல் எம்சிபில இருந்து அவுட்புட் எடுத்து ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேவோட நார்மல் ஓபன் NO ல இருந்து ஒரு வயர் எடுத்து பாத்தீங்கன்னா ரிலேவோட நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NC பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NC பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்து செகண்ட் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு இம்பல்ஸ் ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ரெண்டு கான்டாக்டர் இன்டர்லாக் பண்ணிட்டு இம்பல்ஸ் ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிலேக்கு கண்டினியூவா பவர் போகாம இருக்கிறதுக்காக இந்த NC வழியா லூப் பண்ணி கொடுக்குது. ஏன்னா கண்டினியூவா பவர் போச்சுன்னா ரிலே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி லூப் பண்ணி கொடுத்தா இந்த ரிலேக்கு சேஃப்டியா இருக்கும். அடுத்து இந்த இம்பல்ஸ் ரிலேயோட NC பாயிண்ட்டுக்கும் காமன் பாயிண்ட்டுக்கும் ஒரு பேஸ் லூப் பண்ணணும். காமன் பாயிண்ட்ல இம்பல்ஸ் ரிலேயோட NC பாயிண்ட்டுக்கும் நார்மல் ஓப்பனுக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ரிலேயோட அவுட்புட்ல இந்த இம்பல்ஸ் ரிலேக்கு காமன் பாயிண்ட்டுக்கு பவர் கனெக்ட் பண்றதுக்கு ரிலேயோட அவுட்புட்ல எடுத்துக்கோங்க. ரிலேயோட இன்புட்ல எடுத்தீங்கன்னா கண்டினியூவா மோட்டர் ஆன் ஆகும். அதனால ரிலேயோட அவுட்புட்ல அதுக்காக ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் லூப் பண்ணி. ரிலேயோட அவுட்புட் நார்மல் ஓபன்ல இருந்து நார்மல் ஓபன் ரிலேல இருந்து எடுக்கலாம், இல்ல அந்த கான்டாக்டரோட NC பாயிண்ட்ல இருந்து எடுக்கலாம். நான் ரிலேல இருந்து எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் எடுத்து ஒரு NOவுக்கும் ஒரு NCக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இம்பல்ஸ் ரிலேயோட NC பாயிண்ட்டுக்கும் நார்மல் ஓபனுக்கும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலேயோட அவுட்புட் பாத்தீங்கன்னா NC பாயிண்ட்ல இருந்து இந்த ரிலே பாத்தீங்கன்னா 1 2 NC பாயிண்ட், 3 4 நார்மல் ஓபன். நம்பர் 2ல இருந்து NCல இருந்து ஒரு வயர் ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NCல இருந்து இம்பல்ஸ் ரிலேயோட NCல இருந்து ஒரு வயர் ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஓவர்லோடு 96
ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேவோட நம்பர் 4 நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேயோட நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் கான்டாக்டரோட ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலேவோட நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து டைரக்டா வந்து ஓவர்லோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஓவர்லோடு 96 ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இந்த 24 வோல்ட் டிசி ரிலேக்கு வந்து A1 அண்ட் A2ல வந்து நம்மளுக்கு 24 வோல்ட் டிசி கனெக்ட் பண்ணும். அதை வந்து இந்த 24 வோல்ட் டிசி அடாப்டர்ல இருந்து மைனஸ் எடுத்துக்கிறேன். 0 வோல்ட் டிசியில் வந்து பவர் கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் மாறிச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதனால ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. மைனஸ் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A2 பாயிண்ட். அடுத்து வந்து டிசி அடாப்டர்ல இருந்து பிளஸ் ஃப்ளோட் சுவிட்சோட ஒரு ஒயர் காமனை எடுத்து வந்து டிசி அடாப்டர்ல பிளஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ளோட் சுவிட்சோட செகண்ட் ஒயர் எடுத்து வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசி அடாப்டரோட பிளஸ் எடுத்து வந்து டைரக்டா வந்து ஃப்ளோட் சுவிட்ச் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட செகண்ட் ஒயர் எடுத்து வந்து ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. சீரியஸ் கனெக்ஷன் இது. ஆமா, இப்போ வந்து இந்த ரிலேவோட A2க்கு வந்து மைனஸ் வந்து டைரக்டா வந்துருச்சு. இப்போ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் வழியா வந்து ஃப்ளோட் சுவிட்ச் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரிலேக்கு வந்து 24 வோல்ட் டிசி கிடைக்கும். இந்த ஃப்ளோட் சுவிட்சில் வந்து 3 வயர் வரும். ஒன்று என்சி, ஒன்று நார்மல் ஓப்பனு, இன்னொன்று காமன் பாயிண்ட். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோடுக்கு வந்து நம்ம இன்டர்லாக் வயரிங் பண்ணிக்கலாம். இந்த வயரிங் ஏன் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் பம்பு ரன்னிங்கில் இருக்கும்போது ட்ரிப் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பம்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த வயரிங். இப்போ வந்து அந்த வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லோடு 97 ஃபர்ஸ்ட் ஓவர்லோடோட 97ஐயும் செகண்ட் ரிலேவோட ஓவர்லோடு 97ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 97ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் ரெண்டு ரிலேவோட 97 லூப் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிலேவோட 98 NOவையும் ஃபர்ஸ்ட் ரிலேவோட 98ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. 98 NO பாயிண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. 98ஐயும் ஃபர்ஸ்ட் ரிலேவோட 98 NOவையும் ஃபர்ஸ்ட் ரிலேவோட NC பாயிண்டையும் 95 NCயையும் லூப் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரோல் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்ச் வந்து இப்படி மேலே இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்ச் வந்து இப்படி 90 டிகிரியில் வந்துச்சுன்னா இது வந்து ஆஃப் பொசிஷன். அதே மாதிரி டவுன் ஆச்சுன்னா ஆன் பொசிஷன். இப்போ வந்து வாட்டர் லெவல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டைரக்டா வந்து 90 டிகிரிக்கு வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ வாட்டர் லெவல் கம்மியாச்சுன்னா ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டவுன் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஃபுல் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பம்ப் இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து செகண்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகும். இந்த ரிலே தான்
மோட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிலே இது இம்பல்ஸ் ரிலே. இப்போ ஃபர்ஸ்ட் பம்பு வந்து ரன்னிங்கில் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்பு வந்து ரன்னிங்கில் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஓவர்லோடு ட்ரிப் ஆயிடுச்சு, மோட்டரில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை, ஓவர்லோடு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஓவர்லோடு வந்து நான் மேனுவல் ஆன் பண்ணுறேன், செகண்ட் பம்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகும். திரும்பி லோ லெவலுக்கு வந்துச்சுன்னா அதே பம்பு தான் ஆன் ஆகும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ட்ரிப்பில் இருக்கு. இதை எப்போ ரீசெட் பண்ணுறோமோ அப்போ தான் ஆன் ஆகும். இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மோட்டருக்கு சிக்னல் போயிருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்மளுக்கு வந்து ப்ளோட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால வந்து வாட்டரில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து அடிக்காது. அதனால வந்து நம்மளுக்கு சேஃப். வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசி அடாப்டர்ல இருந்து 24 வோல்ட் டிசி ரிலேக்கு வந்து டைரெக்டாக வந்து மைனஸ் வந்து A2ல கனெக்ட் பண்ணியாச்சு, 0 வோல்ட்டை வந்து A2ல கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அடாப்டரோட ப்ளஸ் எடுத்து வந்து ஃப்ளோட் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோட் சுவிட்சோட செகண்ட் வயர் எடுத்து வந்து ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு, சீரியஸ் கனெக்ஷன். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஃப்ளோட் சுவிட்ச் ஆன் ஆகும்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஆன்ல இருக்கு. இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரிலே வழியா இருக்கிற பவர் 230 வோல்ட் பவர் வந்து டைரக்டா வந்து இங்க இம்பல்ஸ் ரிலேக்கு வந்துருது. இந்த இம்பல்ஸ் ரிலேக்கு பவர் வந்த உடனே டைரக்டா வந்து கான்டாக்டர் வந்து ஆன் ஆகுது. இப்படித்தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி ரிலே ஆன் ஆகும், செகண்ட் வந்து இம்பல்ஸ் ரிலே ஆன் ஆகும், அடுத்து வந்து கான்டாக்டர் ஆன் ஆகும். ஃப்ளோட் சுவிட்ச் இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்ச் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க மேனுவலா வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரிலே வந்து மேனுவலா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிலே வந்து மேனுவலா ஆன் பண்ணிக்கிங்க. இந்த நாப்பை வந்து டவுன் சைட் பண்ணிக்கிங்க. இப்படி இந்த இம்பல்ஸ் ரிலே வந்து மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.